கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஜீவ வார்த்தை மூலம் ஆண்டவர் உங்களோடு பேசப் போகிறார். உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி அமைக்கப் போகிறார். நீங்கள் இந்த ஜீவ வார்த்தை மூலமாய் பெற்றுக்கொண்ட நன்மைகளை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துங்க. குறிப்பாக கமெண்டில் உங்களுடைய சாட்சிகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக நாங்கள் தினமும் அந்த கமெண்டை பார்த்து ஜெபிக்கிறோம். உங்கள் ஜெப குறிப்புகளை எங்களுக்கு அனுப்புங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை நிச்சயமாய் செய்வார். சோர்ந்து போக வேண்டாம். இந்த நாளில் கர்த்தருடைய அற்புதத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த நாள் ஒரு விசேஷித்த நாள். இந்த நாள் ஒரு மேன்மையான நாள். நீங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற, மேன்மைப்படுத்துகிற, அவருடைய நாமத்தை உயர்த்துகிற ஒரு நாள். இன்றைய ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 9:10. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். உம்முடைய நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். சங்கீதக்காரர் இங்கே சொல்லும்போது சொல்கிறாரு, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை அறிந்தவங்க, அதாவது உண்மை அறிந்தவங்க உண்மை தான் நம்பியிருப்பாங்க. நீங்கள் இன்றைக்கு ஆண்டவருடைய நாமத்தை அறிஞ்சிருக்கீங்களா? இயேசுப்பாவை அறிஞ்சிருக்கீங்களா? உங்கள் வாழ்க்கையில் அவர் தானே நம்பி இருக்கிறீங்க. யாரை நம்பி இருக்கிறீங்க? உங்கள் அண்ணனையா, உங்கள் தம்பியையா, உங்கள் தெரிந்த உங்களுக்கு கூட இருக்கிற நண்பனையா? யாரை நம்பி இருக்கிறீங்க? கர்த்தரை நம்பி இருங்க. நிச்சயமாக காரியம் எல்லாம் வாய்க்கும். கர்த்தரை நம்பி இருக்கிறவங்களை அவர் கைவிடுவதே இல்லை. கர்த்தரை நம்புகிறவனை அவர் செழிக்க பண்ணுவார். கர்த்தரை யார் நம்பி வாழ்கிறாங்களோ அவர்களுக்கு அவர் எல்லாவற்றையும் செய்கிறவராய் வெளிப்படுவார். நிச்சயமாய் வெளிப்படுவார். வேலை இல்லையா? ஏசப்பா நம்புங்க, வேலை கிடைக்கும். உங்கள் வியாபாரம் ஒன்றும் நடக்கலையா? ஏசப்பா நம்புங்க, வியாபாரம் நல்லபடியாக நடக்கும். தொழில் சரியாக அமையலையா? ஏசப்பா நம்புங்க, தொழில் அமையும். விசாவில் பிரச்சனையா? ஏசப்பா நம்புங்க, அற்புதம் நடக்கும். குடும்ப வாழ்வில் பிரச்சனையா? ஏசப்பா நம்புங்க, அற்புதம் நடக்கும். குடும்பத்தில் ஒரு வழக்கு வந்திருக்கா? அந்த வழக்கில் நியாயம் கிடைக்கலையா? ஏசப்பா நம்புங்க, கண்டிப்பாக நியாயம் கிடைக்கும். சரியா? அதனால் பைபிள் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய நாமத்தை அறிந்தவர்கள் அவரையே நம்பியிருப்பார்கள். நம்பியிருங்க, அற்புதத்தை பார்க்க போகிறீங்க. ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த நாள் நீர் பேசின ஜீவ வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை அறிந்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்மையே நம்பி இருக்கட்டும். உம்மை நம்பி வாழப்போகிற இவர்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். குறிப்பாய் வியாதியஸ்தர்களை தொட்டு இப்போ சுகமாக்குங்க. அத்தனை கொடிய நோய்களும் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருடைய சரீரத்தை விட்டு அகன்று போகட்டும் என்று ஜெபிக்கிறேன். சமாதானம் இல்லாதவர்களுக்கு சமாதானத்தை கொடும். தேவைகளோடு இருக்கிறவர்களுக்கு தேவைகளை சந்தியும். எதிர்காலத்தை குறித்திருக்கிற பயம் ஒவ்வொரு விட்டு விலகி போகட்டும். இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன். கமாண்டில் ஜெப குறிப்பு அனுப்பியிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். நீர் அற்புதங்களை செய்தருளும். அவர்களை சாட்சியாய் மாற்றும். எங்கள் ஜெபத்தை கேட்டீர், நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.